ஹலோ பிரசாந்த், எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ம். போலாமா? ம். மேடம் 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 சார் சார் வண்டி எடுத்துங்க சார், வண்டி எடுத்துங்க. பேகு மேடம், பேகு மேடம். பிரசாந்த், பேக்ல இருந்த பணத்தை காணோம். என்ன சாரா சொல்ற? வர வழியில எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பேக்ல இருந்து பணம் கீழே விழுந்தா அது கூடவா தெரியாம இருக்கும்? சரி வா, நீ எங்கெல்லாம் போனியோ போய் தேடிட்டு வரலாம். ஐயோ, பிரசாந்த் அங்க பாரு. ஏமா என் பேகை பிடிக்கிறீங்க? யோ, இந்த பேக்ல இருக்கிறது என்னோட பணம். இதை திருடி வச்சுட்டு குரலை ஒசத்துறியா? சாரா கொஞ்சம் பொறுமையா பேசு. எதுக்கு இப்படி பேசுற? இல்ல பிரசாந்த், இந்த ஆளை பக்கம் திருட மாதிரி இருக்கு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட என்னை எப்படி பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா? ஆளும் சட்டையும் மஞ்ச பையும், கீழே ஏதோ பேக் கடந்துச்சுன்னு எடுத்து வச்சிருப்பாரு. கரெக்டா மாட்டிக்கிட்டாருல. நம்ம ஏரியால ஒரு வயசான திருட இருக்கான்னு சொன்னாங்கல்ல, அது இவராதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன், இருங்க. சாரா கொஞ்சம் பொறுமையா பேசு. அவர் யாருன்னே தெரியல, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. ஐயா, அவங்கள மரியாதைலாம் பேசுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேயா, மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா, கவர்ல எல்லாம் சரியா இருக்கா பார்ப்பா. உள்ள நிறைய பணம் இருந்தது. நீங்க பேக்கை கீழே போட்டு போயிட்டீங்க. நான் உங்களை கூப்பிட்டு உங்க காதலியை கேட்கல. சரி, நீங்க எப்படி தேடிட்டு தான் வருவீங்கன்னு நான் காத்துட்டு இருக்கேன்ப்பா. அவரை பத்தி தெரியாமலே அவர் இப்படி பேசுற. அவர் பணம் கீழே விழுந்திருக்குன்னு பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இல்லங்க, இவரை பார்த்தா திருட மாதிரி இருந்தது. அதான் இவர் எடுத்து வச்சிருப்பாரோன்னு நினைச்சிட்டேன். ஓ, ஏன் அவர் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத பார்த்து அவர் தான் திருடி இருப்பாருன்னு நினச்சியா? ஏன் சாரா, படிச்ச பொண்ணு தானே நீயே இப்படி அடுத்தவங்க போடுற உடைய வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, ஏதோ பணத்தை தொலைச்ச டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். வேணாமா, நீங்க மன்னிப்பு கேட்கறதால எதுவும் மாறப்படுறதில்ல. இன்னும் ஒருத்தரோட உடையை பார்த்து, நிறத்தை பார்த்து, அவங்க தோற்றத்தை பார்த்து, அவங்க வாழ்ற இடத்தை பார்த்து, அவங்க இப்படிதான் இடப்படுற சமூகம் இன்னும் இருக்கு. அதெல்லாம் மாறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுமா. இனிமேல் நீங்க யாரையும் இப்படி இடப்படாதீங்க. நான் வரேன். அண்ணே, இந்த பையில ஒரு 3 லட்ச ரூபா பணம் இருக்கு, எடுத்துட்டு பேங்க்ல கட்டிடுறீங்களா? சரிப்பா. அண்ணே, இது இந்த மாசம் வரவுண்ணே. இதை வச்சு தான் நம்ம வாங்கின கடனெல்லாம் அடிக்கணும். இதை பார்த்து பத்திரமா கட்டிடுறேண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. என்னங்க பண்றீங்க? என்னமாச்சு? இப்ப எதுக்கு அவர்கிட்ட பணத்தை கொடுத்து பேங்க்ல போட சொன்னீங்க? எப்போ அண்ணன் தானே பேங்க்ல எடுத்து போய் பணத்தை கட்டுவாரு. எப்பயுமே 50,000 1 லட்சம் தருவோம். இந்த வாட்டி 3 லட்சங்க. இல்லங்க, ஒருவேளை அவர் பேங்க்ல போடாம அவரே எடுத்துட்டு போயிட்டாருன்னா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் அப்படி நடக்காது. நீ போய் வேலையை பாரு. என்னமோ. என்ன இவரு ஃபோன் வேறு எடுக்க மாட்டாரு? ஒருவேளை இவர் பணத்தை எடுத்து ஓடிருப்பாரோ? என்னங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம ராமன்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா பேங்க்ல போட சொல்லி கொடுத்துருந்தோங்க. அவர் ஃபோன் எடுக்க மாட்டாரு. நான் அப்பவே சொன்னேன்ல, என் பேச்சு எங்க கேட்டீங்க? இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாருங்க. ஃபோன் எடுக்கல. போச்சா?
ஆஹா, வழக்கமாக 50,000 இல்லைன்னா 1,00,000 பணம் வரும். இந்த வாட்டி 3 லட்சம் பணம் வந்திருக்கு. இதை எடுத்துகிட்டு ஓடிட்டா நம்ம நல்லா வாழலாம். ஏங்க என்ன ஆச்சுங்க? இல்லை, ராமண்ணங்கிட்ட பேங்க்கில் போட சொல்லி பணம் கொடுத்துருந்தேன்ல, ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டாரு. எனக்கு ஏதோ பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டு போகிறோன்னு பயமாக இருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம்லாம் போயிருமோன்னு நினைக்கிறேன்டி. நம்ம என்ன பண்ணலாம், பேங்க்கில் போய் பார்க்கலாம். அப்படி ஒரு நாள் பேங்க் இல்லைன்னா போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாமா? தம்பி, பணத்தை கட்டிட்டேன், ஏப்பா ரசீது வச்சுக்கோ. என்ன உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோனே போல. தம்பி, அந்த ஃபோன் சரியாக வேலை செய்யல தம்பி, அதான் கடையில் கொடுத்துருக்கேன். என்னப்பா என்னாச்சு? இல்ல நாங்க வேற 3 லட்சம் பணம் கொடுத்துட்டோம். நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது? சரண்யா சும்மா இரு. அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே. தம்பி, நீங்கள் என்னை நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க, அதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தம்பி, நம்ம யாருன்னு என்னன்னு தெரியாதவங்கள முதல்ல வைக்கிறது நம்பிக்கை தான். என்ன ஆனாலும் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். அப்படி ஏமாற்றி நான் சாப்பிட்டேன்னா அந்த சோறு என் உடம்புல ஒட்டாதுப்பா. நம்ம ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை போச்சுன்னா அப்புறம் என்னதான் ஆனாலும் அது திரும்ப வராதுப்பா. என்னை மன்னிச்சிருங்க, உங்களை மாதிரி நேர்மையாக வேலை பார்க்குறவங்கலாம் கிடைக்கவே மாட்டாங்க. தம்பி, நம்ம ஒருத்தரை நம்பும்போது தான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். சரிப்பா, நான் என் வேலையை பார்க்குறேன். டைமுக்கு வர தெரியாதா உனக்குலாம்? சாரி மேடம், இந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கவே டைம் ஆயிடுச்சு. இந்த எக்ஸாம் எனக்கு கனவு மேடம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஐயோ, ஏதாச்சும் தெரியலையே. என்னம்மா ஆச்சு? லேட்டா வந்துட்டேன்னா உள்ள விட மாட்டாங்கப்பா. சரி சரி, நீ கவலைப்படாத, நான் பேசுறேன். மா, நாங்கள் சரியான நேரத்தை தான்மா வந்திருக்கோம். அவங்கள உள்ள விடுங்கம்மா, ரொம்ப தூரத்துலேருந்து வரோம்மா. உங்களுக்குலாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? இப்ப எதுக்கு இங்க ரெண்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப கிளம்ப போறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவா? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் பண்ணிடாதேம்மா, இது என் பொண்ணோட கனவுமா. தயவுசெய்து எப்படியாவது எக்ஸாம் எழுத விடுங்கம்மா, எப்படியாவது எக்ஸாம் எழுத விடுங்க. யோ, இப்ப எதுக்கு இங்க ரெண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? வந்துட்டானுங்க கிராமத்துல இருந்து. நான் உங்க காலில் விழுறப்பா. அப்பா, நீங்க ஏன்பா காலில் விழ போறீங்க? மேடம், நாங்க என்ன மேடம் தப்பு பண்ணோம்? எதுக்கு எங்களை வெளில நிக்க வைக்கிறீங்க? நாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே தான் வந்திருக்கோம். யாருமா நீங்க கொஞ்சம் பேசுறது? நான் பேசுறேன். உன் கிராமத்து புத்திய காமிச்சிட்டல, நான் யாரு என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். நீ எப்படி எக்ஸாம் எழுதுறன்னு நான் பாத்துடுறேன். அப்புறம் உங்க பொண்ணுக்கு குப்பாள்ற வேலைக்கு ஏதாவது எக்ஸாம் வரும், சொல்லி அனுப்புறேன், கூட்டிட்டு வந்து விடுங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை? சார், இவங்க லேட்டா வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். இவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்களெல்லாம் கழுத்து பிடிச்சி வெளில அமிச்சாதான் புத்தி வரும். சார், நான் கிராமத்துலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் சார். இந்த இடத்த கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் காலில் கூட விழுந்து கேட்டு என் பொண்ணு எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்க சார். சார், இன்னும் எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் டைம் இருக்கு, உங்க பொண்ணை போக சொல்லுங்க. நீ போமா. தேங்க்யூ சார். போமா, என் பரீட்சை நல்லா எழுதுமா, போமா. சரிப்பா. சார், ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். பரவாயில்ல சார், எக்ஸாம் எழுதுறதுக்குலாம் இன்னும் டைம் இருக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கள் எக்ஸாம் சென்டரில் நடக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன் சரண்யா, ஒரு பொண்ணு கிராமத்துலேருந்து கஷ்டப்பட்டு வந்து எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறான். அந்த கஷ்டம்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியறது இல்லைல்ல? எப்படி தெரியும்? அவங்க இடத்துல இருந்து கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்துருந்தா தானே தெரியும். ஒருத்தரை குறை சொல்கிறது ஈஸி, ஆனால் அவங்க நிலைமையிலேருந்து யோசிக்கிறது கஷ்டம். ஒரு அப்பா அவங்க பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுறாரு, இதெல்லாம் கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தியா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உன் வாயிலேருந்து அந்த வார்த்தையே வந்திருக்காது. நீ இந்த இடத்துல நீ இருக்கணும் அவசியம் இல்லை, வேலையை விட்டு வெளில போகணும். சாரி சார். இனிமேல் இந்த மாதிரி யார்கிட்டையும் நடந்துக்காத, அதுவே நீ எனக்கு கேட்குற பெரிய சாரியாக இருக்கும். அப்பா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பா. நீங்கள் போங்க, உங்கள் பொண்ணு நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வருவா.
உங்களை மாதிரி அப்பாக்கள்லாம் இருக்கிறதுனால தான் இங்கே நிறைய பசங்க நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்காங்க. ரொம்ப நன்றி சார். சாரா, சொல்லுங்கப்பா. என்னம்மா உனக்கு கொஞ்சம் வர வந்திருக்குமா, பார்த்து சொல்லு. பா, நீங்க யாரை பார்த்து ஓகே சொன்னாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. என்னை விட எனக்கு யார் பொருத்தமா இருப்பான்னு உங்களுக்கு தானப்பா நல்லா தெரியும். இல்லம்மா, உனக்கு பிடிக்கணும் இல்ல, நீ தானேமா வாழப்போற. அப்பா பார்த்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிக்காம போச்சுன்னா பின்னாடி நீ தானேமா கஷ்டப்பட போற. பா, என்னெல்லாம் இந்த வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒருத்தன் கண்டிப்பா பொறுப்பானவனாவும் நல்லவனாவும் தானே பார்ப்பான். சாரா, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கமா. அர்ஜுன், அக்கா கொஞ்சம் வர வந்திருக்கடா. யாருக்கு? இவளுக்கு கல்யாணமா? ஏப்பா, இவளுக்கு என்ன வயசாகுதுன்னு இப்போ கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்க. வெளில யாருக்காச்சும் தெரிஞ்சா அசிங்கமாக பேசுவாங்க. அவளை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. டைரெக்டாக 60ஆம் கல்யாணமே பண்ணிக்க சொல்லலாம். விட்ட பேசினே பாரு. பா, கொஞ்சம் இருமா. உங்க அக்கா பத்தி உனக்கு தெரியுமாடா? அவன் ஏன் இப்படி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அப்பா வருத்தப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். சாரா, இனிமே என்னை வேலைக்கு போகக்கூடாது டாக்டர் சொல்லிட்டாருமா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலமா. உன் தம்பி படிப்பு, உன் கல்யாணம், இந்த செலவுல எப்படி பார்த்துக்க போறேன்னு தெரியலமா. பா, அழாதீங்கப்பா. இப்போ நீங்க வேலைக்கு போகலன்னா என்ன, நான் வேலைக்கு போறேன். நான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறேன். எனக்கு என்னப்பா இப்பயே கல்யாணத்துக்கு அவசரம்? முதல்ல தம்பி படிச்சு நல்ல நிலைமைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ ஒரு தனி ஆளா இதெல்லாம் எப்படிமா பண்ணுவேன்? பா, ஆம்பளை பசங்க மட்டும் தான் இது எல்லாத்தையும் எடுத்து செய்யணுமா என்ன? பொம்பளை பசங்க நாங்களா வீட்டு பொறுப்பை ஏத்துக்க மாட்டோமா? நான் இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணுப்பா. நான் இனிமே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிம்மா, வாங்கப்பா போலாம். நீ நல்லா படிக்கணும் தாண்டா. அவ வாழ்க்கைய எல்லா சந்தோஷத்தையும் இழந்தா. அவ வயசுல இருக்கிற பொண்ணுகள்லாம் சந்தோஷமா வெளியில போயிட்டு சந்தோஷமா வாழறாங்க. அவ வயசுல இருக்கிற பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம்னா என் மனசு எவ்வளவு வலிக்கிறது தெரியுமா? அந்த சின்ன வயசுல வீட்டு பாரத்தை பொறுப்பா எல்லாத்தையும் ஒரு பொண்ணா அவதாண்டா செஞ்சான். ஒரு மகனா நீ இந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை உங்க அக்கா தாண்டா முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்யறா. பா, விடுங்கப்பா, தம்பி தானே. அக்கா, என் மன்னிச்சிருக்கா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியாமல் நான் தான் அவசரப்பட்டு பேசிட்டேன். இதுல என்னடா இருக்கு? நான் யாருக்காக பண்றேன்? நம்ம குடும்பத்துக்காக தானே பண்றேன். யாரு? மேடம், நான் போன மாதம் ஏசி கம்ப்ரஸர் மாற்றிட்டு போயிருந்தேன். சில்லற இல்லைன்னு பேலன்ஸ் 750 ரூபா தரல. இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்க, அதான். சிச்சோ, என்கிட்ட இப்ப காசு இல்லையே. நீங்க அடுத்த வாரம் வரீங்களா? நான் பேங்க்ல இருந்து எடுத்து வைக்கிறேன். மேடம், 2 வாரமாக வந்துட்டு இருக்கேன், இதே தான் சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸில் வேறு இருக்குது மேடம், அதான் கேட்குறேன். ஏன்பா, நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்ற, இருந்தா கொடுக்க போறேன். சரி மேடம். அக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த பையனும் ஒரு 2 வாரமாக வந்து காசு கேட்டுட்டு இருக்கான். உன்கிட்ட ஒரு 750 ரூபா இல்லையாக்கா? காசு இல்லாமலாம் இல்லடா. நான் எதுக்கு அவனுக்கு 750 கொடுக்கணும்? ஆக்சுவலி நான் 1000 ரூபாய் கொடுக்கணும். 250 நான் கொடுத்துட்டேன். பேலன்ஸ் 750 கேட்டுதான் வந்துட்டு இருக்கான். நான் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஏமாத்துறவங்க ஊர்ல பல பேர் இருக்காங்க. இவங்க கிட்டலாம் பார்த்து தாண்டா நடந்துக்கணும். அக்கா, இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா. அந்த பையனை 1000 ரூபான்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க. கொடுக்க விருப்பம்லாம் எதுக்கு அவனை வேலைக்கு கூப்பிடுறீங்க? எவனை கேட்டாலும் அவ்வளவுதாண்டா கேட்கறானுங்க. அதுக்கும் கம்மியா சான்ஸே இல்ல. இவங்களுக்குலாம் இப்படி விலையை ஏத்தி வாங்குறது ஒரு பொழப்பா போச்சு. அக்கா, இப்படிலாம் இருக்கிறது நியாயமே இல்லைக்கா. எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு எனக்கு தெரியும்டா. சும்மா எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு காசு, அதுக்கு காசுன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு வந்து காசை வாங்க வேண்டியது. ஹலோ, சொல்லுங்க சார். சார், என்ன சார் சொல்றீங்க?
சார் பட்ஜெட் 80,000 சார். எனக்கு இப்போ 30,000 லாஸ் சார். சார் சார் என்னக்கா ஆச்சு? ஒரு கஸ்டமர் காசு கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்றாரா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பட்ஜெட் 50,000 தான், 30,000 யாரை கேட்டு நீங்க போட்டீங்க, என்னெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இந்த காசை நான் எப்படி திரும்ப எடுப்பேன்? இவங்களுக்குலாம் அறிவே இல்லடா. என்னக்கா இப்படி பேசுற? அவங்க சொல்றது நியாயம் தானே? என்ன ஷான் புரியாம பேசுற? இந்த 30,000 எனக்கு லாஸ். ஏங்கா இதே நீ மற்றவங்களுக்கு பண்ணும்போது அது நியாயமா தெரியுது, உனக்கு யாராச்சும் பண்ணா உனக்கு அநியாயமா தெரியுதா? இப்போ ஒரு பையன் வந்தானே, இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்கலாம் மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க, எல்லாம் தினக்கூலிங்க. அவங்களுக்கு தினமும் கிடைக்கிற காசை வச்சு தான் அந்த மாசத்தையே அவங்க ஓட்டணும். அவங்களுக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற? அப்போ அதனாலதான் இப்படி எனக்கு ஆச்சுன்னு சொல்ல வரியா? அக்கா, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ண போறோம். நம்ம 4 பேருக்கு நல்லது நினைச்சாதான் நமக்கு நாளைக்கு நல்லது நினைக்கும். நீ உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்ற, ஆனா நீ முதல்ல நியாயமா இருக்கியா? நீயே ஒருத்தரை ஏமாத்தி தானே இருந்த. அவங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியாக்கா? அவரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு காசு வேணும்னு கேட்டாரு, அது கொஞ்சமாச்சும் மண்டையில ஏறிச்சாக்கா? அடுத்த வாட்டி இந்த மாதிரி யாராச்சும் வேலை செஞ்சா இது மறக்காம காசு கொடுத்துரு. நான் இவ்வளோ மோசமா நடந்திருக்க கூடாதுடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமேலாச்சு யாரையும் ஏமாத்தாம இரு. என்ன காசு இவ்வளோ இருக்கு? அட்ரஸ் இருக்கு, கொண்டு போய் கொடுத்துருவோம். மேடம் 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 ஷான் இருக்காங்களா? ஆ இருக்காங்க. இல்லை மேடம், சார் பர்ஸை கீழே விட்டாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். என்ன பர்ஸ்ல பணம் கம்மியா இருக்கு? இல்லை மேடம், அப்படியே எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன் மேடம். சார் எப்பயுமே பர்ஸ்ல அதிகமான காசு தான் வச்சிருப்பாரு, இவ்வளவு கம்மியெல்லாம் காசு வைக்க மாட்டாரு. போய் சொல்லாத. என்ன மேடம் விளையாடுறீங்களா? நான் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன். இங்க பாரு, இந்த விஷயத்த சார்ட்ட சொன்னா அவ்வளவுதான். என்கிட்ட இந்த பர்ஸை கொடுத்தத நீ மறந்துடு. இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத. குப்பை அல்ற நீ சொல்றது யாராவது நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பர்ஸை எடுத்திருப்பேன் தான் நினைப்பாங்க. இந்த விஷயத்தை இங்கே மறந்துடு. இந்த பர்ஸ்ல இருக்கிற பணத்தை மொத்தமா ஆட்டி போட்ட வேண்டியதான். சரண்யா, வாங்க சார், சமைச்சிட்டேன், சாப்பிட்றீங்களா? என்னை தேடி யாராச்சும் வந்தாங்களா? இல்லை சார், யாரும் வரல சார். நல்லா யோசிச்சு சொல்லு. ஆஹா, யாரும் வரல சார். சரி, எனக்கு பேங்க்ல ஒரு ஒர்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ரோ, சார் நீங்கள் தானே இந்த பர்ஸை தொலைச்சது? எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுறீங்களா? வீட்டில் யாரு? நான் பொய் சொல்லிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க. இந்தாங்க பாக்கி பணம். எனக்கு அப்பவே தெரியும் நீ இந்த பணத்தை எடுத்திருப்பேன்னு. அடுத்தவங்க காசுப்படுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சீ, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? இப்படி அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுற? உன்னை நம்பி தானே வேலைக்கு வச்சேன். நம்பி வச்சதுக்கு என்னை ஏமாத்திட்டல. நான் எதுவும் பண்ணல சார். சீ, வாய மூடு. இவர்கிட்ட முன்னாடி வாங்கின காசை ஒழுங்கு மரியாதை போய் எடுத்துட்டு வா. சீ, உன் மூஞ்சியெல்லாம் முழிக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். உன் கையில சாப்பிட்ட பாவத்துக்கு உன்னை சும்மா விடுறேன். ஒழுங்கு மரியாதையா போயிரு. ஏன் ப்ரோ, அந்த பணத்தை நீங்களும் தானே பார்த்தீங்க, உங்களுக்கு எடுத்துக்கணும்னு தோணலையா? சார் அது உங்கள் பணம் சார், அதை எடுத்து நான் என்ன சார் பண்ண போகிறேன்? பார்க்க படித்தவர் மாதிரி இருக்கீங்க, என்ன இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? இல்லை சார், இது அம்மாவோட வேலை சார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காலேஜுக்கு போக முடியல, ஃபீஸ் கட்டலை சார். அதனால தான் நான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன் சார். நான் ஃபீஸ் கட்டினா நீங்கள் படிப்பீங்களா? எனக்கு உங்கள் நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. காசு இல்லாமல் நீங்கள் படிப்பை நிறுத்துறது எனக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை. சார்
உண்மையாவா சொல்கிறீங்க? உண்மையாக தாங்க சொல்கிறேன். இந்த பணம் உங்கள் நேர்மை கிடைச்ச பரிசு. இனி உங்கள் அம்மாவை குப்பாடுற போகிற வேலைக்கெலாம் போவானான்னு சொல்லிடுங்க. எங்கள் வீட்டில் சமையல் வேலைக்கு வர சொல்லுங்கள். நான் நல்ல சம்பளமே போட்டு தரேன். ரொம்ப நன்றி சார். இந்தாங்க. சரி சார். டேய் தம்பி, இத்தனை நாள் நான் அப்பாவை பார்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே நீ தான் அவரை பார்த்துக்கணும். இப்போ இதை சொல்கிறதுக்கு தான் நான் உடனே வர சொன்னியா? ஆமாடா, பின்ன இன்னும் எத்தனை நாள் தான் நான் அவரை பார்த்துக்கிறது? அக்கா, என்னாலாம் அப்பாவை பார்த்துக்க முடியாதுக்கா. என் பொண்டாட்டிக்கெல்லாம் எங்கள் அப்பாவை சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. என்னால் பார்த்துக்க முடியாது. ஓ, அப்ப அதுக்கு அவர் அப்படியே என்கிட்டே தள்ளி விட்டுலான்னு பாக்குறியா? அவர் உனக்கும் அப்பா தானே? ஏன்னா நான் தெரியாம தான் கேட்குறேன். அப்பா அப்படி எனக்கு என்ன பண்ணிட்டாரு? சொத்து சேர்த்து வச்சிருக்காரா? காசு, நகை, லேண்டு ஏதாச்சும் எனக்கு கொடுத்துருக்காரா? ஒன்றுமே பண்ணதில்லை. டேய், அவர் எனக்கும் ஒன்றும் பண்ணதில்லடா. என் கல்யாணத்துக்கே ஒரு நகை கூட போடல தெரியுமா? எல்லாமே என் புருஷன் வாங்கி கொடுத்தது. அவர் ஒரு பொண்ணா எனக்கும் தாண்டா ஒன்றும் பண்ணல. அக்கா, நான் ஒன்று சொல்கிறேன். அப்பாவை ஏதாச்சும் அனாதாசிரமத்தில் சேர்த்துடலாம். டேய், என்னடா பேசுற? டேய் அப்பா, பாப்பா, அப்பா, தம்பி உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான்பா. அப்பா, நானும் அக்காவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னப்பா, என்ன அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்ப போகிறீங்களா? என்னப்பா பார்க்குறீங்க? நீங்கள் 2 பேரும் பேசினதை நான் கேட்டுதான்ப்பா இருந்தேன். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கினதுக்கு ஒரு பசங்களாக நீங்கள் சேர்ந்து தானப்பா? என்னப்பா, நான் உங்கள் பையன். எனக்காக இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? எனக்காக நீங்கள் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணதில்லைப்பா. அப்பா என்கிட்ட அவ்வளோ பண வசதி இல்லைப்பா. என்னாவது ஆனதை நான் செஞ்சுட்டேன்னு நான் நம்புகிறேன். உங்கள் அக்கா கல்யாணம் முதல் கொண்டு. அப்பா, நான் அப்படி சொல்ல வரலப்பா. போதும்மா, நீ இது வரைக்கும் சொன்னதே போதும். இனிமே உங்க 2 பேருக்கும் நான் எந்த விதத்துலையும் பாரமா இருக்க மாட்டேன். நீங்க யாரும் என்னை பார்த்துக்க வேண்டாம், நானே என்னை பார்த்துக்கிறேன். என்ன ஏதோ அவசரமாக வர சொல்லியிருந்தேன்? டேய் அர்ஜுன், அப்பா பேர்ல ஏதோ நோட்டீஸ் வந்திருக்குடா. கூட அர்ஜுன், சாரா, உங்க 2 பேருக்குமே அப்பா இந்த லெட்டரை எழுதியிருக்கேன். உங்க 2 பேருக்கும் ஒரு அப்பாவா நான் ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா என்கிட்ட அப்போ பணம் இல்லை. அதனால நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் போயிருக்கலாம். இந்த உயிரில் 50 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கேன். நீங்கள் 2 பேரும் அதில் பாதி பிரித்து எடுத்துங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த உயிர் நான் இறந்ததுக்கு அப்புறம்தான் உங்கள் கைக்கு வரும். அப்பா, ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. அப்பாவை நம்ம கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. ஒரு மகனா மகளா ஒரு கடைசி காலத்துல இருந்து பார்த்துருக்கணும்டா. அப்பா மாதிரி இருக்கு. அப்பா, அப்பா நீங்க எங்கப்பா? இங்க அதுவும் கையில பேக்கோட. அப்பா என்னப்பாச்சு, ஏன் அழுகுறீங்க? பா, முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க. பையங்கலாம் சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. எனக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தளர்றவுக்கு நான் என்னப்பா பண்ணல. என்ன பண்ணியா? பா, நீங்க இருக்கிறது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சுத்தமா பிடிக்கல. சும்மா வீட்டை உட்காருனா சும்மாவும் இருக்க மாட்டேன். அக்கம் பக்கத்துல எல்லாம் சண்டையை ஒழிச்சிட்டு நிக்கிற. உன்னால உன்னோட சின்ன சின்ன வேலையே செஞ்சுக்க முடியல. உனக்கு வேற தனியா வீட்டுல சாப்பாடு செய்ய வேண்டியதா இருக்கு. மாசம் ஆச்சுன்னா 10,000 ரூபாய் உன் மருந்து செலவுக்கே கரெக்டா இருக்கு. நீ தரியா அந்த பணத்தை? முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புற வேலையை பாரு. இங்க வரக்கூடாது, நான் எங்கப்பா போவேன்? எங்கேயாச்சும் போ. உன் பொண்ணு வீட்டுக்கு போ. ரோட்ல கடை எங்கேயாச்சும் போய் பிச்சை எடு. அவன் அப்படியாப்பா சொன்னா? நீங்க வாங்கப்பா, அவன் என்னன்னு கேட்போம். வேணாமா, அவளுக்கு என்னை பார்க்கறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைம்மா. அவனை தொந்தரவு பண்ண வேண்டாமா. எங்கேயோ போறமா, விடுமா. அப்பா என்னப்பா பேசுறீங்க நீங்க?
அவன் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்கான். அவனை 4 வார்த்தை கேட்டாதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க வாங்கப்பா போலாம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்பாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்ப? இங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். எதுடா எனக்கு தேவையில்லாத விஷயம்? நீ அப்பாவை அசிங்கப்படுத்தி வெளியே தள்ளுவ, அது எனக்கு தேவையில்லாத விஷயமா? அது என்னடா சொன்ன? அக்கம் பக்கத்துல போய் பிரச்சனை இழுத்துட்டு வர்றாரா? நீ சின்ன வயசுல விளையாட போறன்னு அக்கம் பக்கத்துல சண்டை இழுத்துட்டு வருவ. அப்பெல்லாம் உனக்காக அவர் தாண்டா எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்கியிருக்காரு. நீ நைட்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு உனக்காக தனியா பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இப்படி உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணவருக்கு இன்னைக்கு அவருக்கு சாப்பாடு போடுறதுக்கோ செலவு பண்றதுக்கோ நீ கணக்கு பாக்குற. இங்க பாருடா, பெத்தவங்க கிட்ட கணக்கு பாக்குற எவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அப்பா நீங்க வாங்கப்பா, இனி நான் உங்களை பாத்துக்கிறேன். கொஞ்சம் இருமா, உன்னை எவ்வளோ நம்பினேன்ல, இப்படி பண்ணிட்டேடா. போடா. பிரசாந்த், நான் கடைசியா கேக்குறேன், எனக்கு குழந்தை வேணும். என்ன டென்ஷன் பண்ணாத. என்னடி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நான் என்ன குழந்தை வேண்டவே வேண்டாம் நான் சொல்றேன். இப்போதைக்கு வேண்டாம், ஒரு 1 வருஷம் போட்டும். போற இடம் எல்லாம் என்னால அசிங்கப்பட்டுட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. குழந்தை இல்லாம என்னால சொந்தக்காரங்க முன்னாடி தலை காட்ட முடியாது. சொந்தக்காரன் சொந்தக்காரனா சொந்தக்காரன் 1000 பேசுவான், எல்லாத்தையும் மண்டையில ஏத்திட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், குழந்தை வேண்டாம் நான் சொல்ல. இப்போதைக்கு குழந்தை வேண்டாம். ஏன்டா என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? என் அம்மா அப்பா சித்தப்பா சித்தி எல்லாம் எப்போ குழந்தைன்னு கேக்குறாங்க. என்னால எப்படி அவங்க முன்னாடி தலை காட்ட முடியும்? அவங்களுக்கு அவ்வளவு அவசரம்னா அவங்களே பெத்துக்க சொல்லு. என்ன சொன்ன? ஏய், நான் அப்படி சொல்லடி. நிறுத்துறியா? இதோட என் மூஞ்சிலே முடிக்காத. சரண்யா, சரண்யா. தம்பி, என்னப்பா சோகமா இருக்க? அங்க சரண்யா சாப்பிட மாட்டேங்கிறா. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. சாப்பிடாம இருந்தா எப்படிப்பா? உங்களுக்கு தெரியாதாப்பா, நான் இப்போதைக்கு குழந்தை வேணான்னு சொல்றேன். ஆனா அவ கேட்க மாட்றா. அவ உடம்பு ஆரோக்கியமாவே இல்லப்பா. ஆல்ரெடி ஒரு தடவை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குப்பா. தம்பி, உன் கவலை எனக்கு புரியுதுப்பா. அவளை சொல்லி குத்தல்ல. குழந்தை எனக்கு கேட்டு டார்ச்சர் கொடுக்க இந்த சமுதாயத்தை சொல்லணும். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் தலையை பிச்சுக்கிறது நாம தான். ஆமாப்பா, அடுத்தவங்க என்ன சொல்லுவான்றதை கேட்டு கேட்டு இவ்வளோ ஒழுங்கா சாப்பிடாம உடம்பை கெடுத்துக்கிறான். எனக்கு என்ன சொல்றதே தெரியலப்பா. நீ எவ்வளோ கவலைப்படாதப்பா, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். நீ போய் கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைப்பா. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க தம்பி, இந்த ஊரில் குழந்தை இல்லைன்னா ஆம்பளையில தப்பாக பேசுவாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த பொண்ணை மலடின்னு ஒரு வாரத்துலேயே கொண்டு வருவாங்கப்பா. சரிப்பா, நான் போய் பேசுறேன். சரண்யா, என்னை புரிஞ்சுக்காதவங்க கூட நான் பேசுறதா இல்லை. இங்க பாரு, எவ்வளோ நாளைக்கு இப்படியே சண்டை போட்டிருக்க போறோம்? அதான் நானும் கேட்குறேன், இன்னும் எவ்வளோ நாளைக்கு வெயிட் பண்ணணும்? போன வருஷம் என்னாச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும். உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். உன்னை தவிர எனக்கு யாருமே முக்கியம் இல்லை. உன் மேலே இருக்கிற அக்கறையில் தானே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். நீ ஏன் சொந்தக்காரங்களை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? நம்மளை பற்றி யோசி. நாளைக்கு நம்ம பிறக்க போகிற குழந்தைங்களை பற்றி யோசி. நீ ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமக்கு பிறக்க போகிற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். யார் என்ன பேசினா நமக்கு என்ன? ஆனா என்னோட அம்மா அப்பாவே என்னை பத்தி தப்பா பேசினா அது எப்படிங்க என்னால எடுத்துக்க முடியும்? இங்கே பாரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். அப்புறம் நமக்காக தான் நம்ம குழந்தை பெற்றுக்க முடியும், அடுத்தவங்களுக்காக தான் குழந்தை பெற்றுக்க முடியாது. புரியுதா? உனக்கு புத்தின்றது கொஞ்சமாவது இருக்காடா? அக்கா, எதுக்கு அடிச்ச? உனக்குலாம் அறிவே இல்லையாடா? காலேஜ் போற பொண்ணுங்கிட்ட இப்படி தேவையில்லாம வம்பிழுத்துட்டு வந்து நிக்கிற. அக்கா, நான் எப்போ அதெல்லாம் பண்ணேன்? ஏய், சும்மா அப்பாவி மாதிரி நடிக்காத. நீ அந்த உருப்படாத பிரசாந்த் கூட சேர்ந்ததுல இருந்தா இந்த மாதிரி மாறிட்ட. அக்கா, என்னக்கா சொல்ற? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொல்றேன்.
இல்லைம்மா என்னாச்சு? என்ன பிரச்சனை? உங்க புள்ள கிட்ட கேளுங்கப்பா என்ன பண்ணான்னு. என்னப்பா ஆச்சு? அவன் எப்படி சொல்லுவான்? நான் சொல்றேன்ப்பா. இவன் இன்னைக்கு என்ன பண்ணான் தெரியுமா? காலேஜ் போற பொண்ணுங்க கிட்ட தேவையில்லாம ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கான் காலேஜ் வாசல்ல நின்னுட்டு. என்னப்பா சொல்கிறேன்? ஆமாப்பா, அதை நானே என் கண்ணால பார்த்தேன். அதெல்லாம் தப்புப்பா. தயவு செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணாதப்பா. உனக்கு படிப்பு தான் முக்கியம். பொண்ணுங்களை கலாய்க்கிறதெல்லாம் தப்பு. ஐயோ அமைதியா இருங்கப்பா. ஏன் நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டீங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மச்சே அங்கே பாரு. டேய் மச்சான், இதெல்லாம் பண்ணாதடா, பண்றது தப்புடா. மச்சான் நீ ஃப்ரீயாக விடு. அதான் மச்சான் கெத்து. ஓய் நீ வாடி. டேய் சும்மாடா. யார் நீ முதல்ல டீ போட்டு கூப்பிடுற? செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்கோ. ஏன் சாரிங்க, அவன் தெரியாம பண்ணிட்டான். அவனுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ்ங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாம போங்க. என்ன மச்சான் இதெல்லாம் சாரி கேட்டுக்கிற? இப்படிதான் மச்சான் கலாய்க்கணுமே. என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன். டேய் நான் உனக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. பொண்ணுங்களை வம்பு இழுக்கிறது, அவங்க ஓயின்னு சொல்லி கைப்பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் கெத்து இல்லை, இதெல்லாம் அசிங்கம். புரியுதா? மூடிட்டு வண்டியில உட்காரான். அக்கா அந்த பக்கம் போறப்ப பார்த்து போங்க. அங்க ஆட்டோ கிட்ட ஒரு பையன் போற வர பொண்ணுங்களெல்லாம் மம்பிழுத்துட்டு இருக்கான். இதுக்கிட்ட இப்பெல்லாம் பேசி இப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை கிண்டல் பண்றதே வேலையா வச்சிருக்கான். சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போ. இதுதான்ப்பா நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம ஏன்ப்பா இப்படி பேசுறீங்க? என்னை மன்னிச்சிருப்பா. நீ தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணாம போச்சுப்பா. விடுங்கப்பா, 4 பேர் பண்ற தப்புனால நம்ம பேர் தான் கெட்டு போகுது. ஷான், என்ன மன்னிச்சிடுறா, நான் தெரியாம சொல்லிட்டேன்.